என்ன என்ன சொல்ல வருதுன்னா, அது உன்னால இந்த கடல்ல இருக்கிற இப்ப நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒன்னு உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள், உன் தாயை ஒருத்தி பெற்றாள், உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க. சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலம்மா இல்ல. அவளை ஏண்டா ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்டா கருணை கடல்னு சொல்றான். கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான். அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம். அப்படின்னா அவ யாருன்னு நீ பாத்துக்க. இப்ப கடல் நெகிழி இந்த மாதிரி பாரு. இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, கடல் எதனால மாசுபடுது, காற்று எப்படி மாசுபடுது பார்த்துட்ட. காற்று மாசால என்ன? புவி வெப்பமாகுது. புவி வெப்பமால என்ன? கடல் கொந்தளிக்குது, கொதிக்குது. இப்ப இது என்ன? கடல் நெகிழி மாசு. இப்ப இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பாக்குற? இதை நெகிழி, ஆங்கிலத்தில் பாலித்தீன்கிறோம், பிளாஸ்டிக்கு குலைமம், தமிழ்ல குலைமம். இவை ரெண்டையும் இதனால ஒழிக்க முடியுமா? முடியாது. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா? இந்த பை இருந்துச்சா? நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் குடம் இருந்துச்சா? இந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து இருந்தியா நீ? இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா? அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும். இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு, டே உன்னால நம்ப முடியுதா பாரு. இது மண்ணோடு மண்ணா மக்கி போக 50,000 ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 50 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன். இதுல இருந்து என்ன தெரியுது? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல, பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை. யாருக்கும் தெரியல மண்ணோடு மக்கி போறதுக்கு. அதுல என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிவை தரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும், ஆனால் உறுதியாக அழிவை தரும். பாரு, இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பார்த்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு. இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து?